Hi guys, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக்கு ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஆல்ரெடி நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நாம் பார்க்க போகிறது ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். So far we discussed various types of chemical reactions and the nature of the reactant and the product. Let us consider the following reactions. 1. Rusting of iron, digestion of food, burning of petrol, weathering of rock. இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ்னுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனா என்ன? ரஸ்டிங் ஆஃப் அயன் ஒரு துரு பிடிக்குது அப்படின்னாக்கா அந்த துரு பிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது, அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுனாக்கா நம்ம உடம்புல இருக்க அந்த சாப்பாடு எவ்வளோ நேரத்தில் செடிக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் ஒரு தெரியணும். அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு அப்போ ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறோம்னாலே அந்த ரியாக்ஷன்ஸை பற்றி நமக்கு ரேட் நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? ரியாக்ஷன் எந்தளவுக்கு நடக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது, இல்லை ஸ்லோவாக நடக்குதா, அதை பற்றி நான் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது பேர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? How fast is each reaction? Rank them from the slowest to fastest. How will you determine which is the fast and which is the slowest? அப்படின்னு கண்டுபிடிக்கணும். One of the way to find out how fast a reaction is as follows. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன், எவ்வளோ ரியாக்டன் ஆயிடுச்சு, எவ்வளோ ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிச்சு, எந்த டைமில், அதையும் நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். அப்படிலாம் நோட் பண்ணால் தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். A substance A undergo reaction and after an hour 50 kg of A is left. 50 gram of A is left. In another instance 100 gram of a substance C, கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? இல்லை. In another instance 100 gram of substance C undergo reaction and after an hour 20 gram of the C is left. அப்போ ஏலேருந்து ஒரு ப்ராடக்ட்டு, சிலேருந்து ஒரு ப்ராடக்ட். Can you say which is the faster reaction? ஓகேவா? நல்லா புரியுங்க. After an hour 50 gram of A is left, இது 20 gram of A is left ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ if in a first reaction 50 gram of the reactant A is converted into product, whereas in the second reaction 80 gram of reactant is converted into product in 1 hour. So the second reaction is faster reaction. அப்போ என்ன ரியாக்ஷனு? செகண்ட் ரியாக்ஷன் தான் என்ன ரியாக்ஷனு, நமக்கு ஃபாஸ்டர் ரியாக்ஷன். இது ஏ வந்து ஸ்லோவர் ரியாக்ஷன் தான். அப்போ the rate of the reaction in the changes in the amount of concentration of any one of the reactant and the product per unit time, consider the following reaction. A gives B. அப்போ A to B. The reaction of this, the rate of the reaction is given by rate equal to, நம்ம ரேட் எடுத்து ஏறனால என்ன பண்ணணும், d of divided by dt அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, d of a divided by dt equal to அப்படின்னு போட்டு ப்ளஸ்ஸு. ஏன் ப்ளஸ் போட்டாங்கன்னாக்கா நமக்கு ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் போயிடுச்சு, ஸோ அதனால் ப்ளஸ்ன்னு போடணும். ஸோ db of by dt where a concentration of A, B concentration of B. The negative sign indicate, அப்போ நெகட்டிவ் சைனாக்கா இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் சைன், அந்த அதாவது இந்த இடத்துல மைனஸ் சைன், ஏன்னாக்கா ரியாக்டன்லேருந்து தான் ரியாக்ட் ஆகுது, ரியாக்டனில் கம்மியாகிறதுனால தான் நமக்கு ப்ராடக்டில் போய் சேருது. நல்லா புரியுதுங்களா? எப்போதுமே ரியாக்டன் சைடு கம்மியாகும், அப்போ தான் நமக்கு ப்ராடக்ட்டு போய் நமக்கு சேரும். ஸோ அப்போ கம்மியாகிறதுனால இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ், ப்ராடக்ட்டை நம்ம போய் சேரத்துனால அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ மைனஸ் ஆஃப் டிஏ பை டிடி, அதனால தான் மைனஸ்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு புக்கில் சிம்பிள் கட்டாக இருந்திருக்காது, கோட்டோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல மைனஸ்னு போட்டுக்கணும். இங்கே எப்படி ப்ளஸ் போட்டுருவாங்களோ அந்த இடத்துல மைனஸ் ஆஃப் டிஏ டிவைட் பை டிடி அப்படின்னு போடணும். இந்த இடத்துல ப்ளஸ்ஸு டிபி பை டிடி, அந்த ப்ளஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்னாக்கா இனிஷியலாக நம்ம ரியாக்டன் சைடில் குறையும்,
அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ இனிஷியலாக குறையறதுனால அந்த இடத்துல நெகட்டிவ் போடணும், நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்றதுனால பாசிட்டிவ் அதிகமாகிறதுனால அந்த இடத்துல பாசிட்டிவ்னு கொடுக்கணும். The negative sign indicate the decrease in the concentration of A with time. அதனால தான் இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. The positive sign indicate a increase in the concentration of B with time. அந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் நமக்கு பாசிட்டிவ்னு போடணும். நோட் அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ராக்கெட்டு, அதுக்கு பார்த்தோன்னா அது கான்சன்ட்ரேஷன் சிம்பிள். டி ரெப்ரசன்ட் த இன்ஃபினிட் சிம்பிள் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷனுக்காக கொடுத்த சிம்பிள் அது. Which is the reaction rate important? Why is reaction rate important? எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, faster the reaction more will be the amount of product. ரியாக்ஷன் நமக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்குதோ ப்ராடக்ட் நமக்கு அதிகமாக கிடைக்கணும் in a specific time. So the rate of the reaction is important for the chemist. அதனால தான் அது நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ரொம்ப என்னது நமக்கு இம்பார்ட்டன்ட் அது. The rate of the reaction is important for the chemist for designing a process to get a good yield for the product. The rate of the reaction is also important for the food processor who hopes to slow down the reaction that causes food to spoil. அப்போ நம்ம சாப்பாடு பதப்படுத்தி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ பதப்படுத்தி அனுப்பக்குள்ளே நமக்கு ஃபுட்டெலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நமக்கு எந்த டைமில் அது நமக்கு பதப்படுத்தணும், அந்த பதப்படுத்துகிற டைம் எவ்வளோ நாளுக்குள்ளே தாங்கும், அந்த ஃபுட் அங்கே அவ்வளோ இருக்கிறதும் தாங்குமா இல்லை அவ்வளோ நாள் தான் கேரண்டி நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பைரி டேட்டை கரெக்டாக வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. இவ்வளோ நாளுக்குள்ளே அதை சாப்பிட்றணும், அதுக்கு மேலே சாப்பிட்டிங்கனாக்கா என்ன ஆகிடுறது, நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஓகேவா? இல்லைனாக்கா அது டைம் ஆயிடுச்சினாலே என்ன பண்ணும், அதை ஸ்பாயில் ஆகிடும். ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சி இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். எந்தெந்த ஃபேக்டர்ஸ் மூலயமா நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கேன் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பி சேஞ்ச்டு. த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேன் பி சேஞ்ச்டு ஃபார் நேச்சர் ஆஃப் த ரியாக்டனை பொறுத்து மாறும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டனை பொறுத்து மாறும், டெம்பரேச்சரை பொறுத்து மாறும், கேட்டலிஸ்ட்டை பொறுத்து மாறும், ப்ரெஷரை பொறுத்து மாறும், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டனை பொறுத்தும் நமக்கு மாறும். ஸோ இப்போ இந்த டைப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சோடியத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, HCl மிக்ஸ் பண்ணுறாங்க. HCl மிக்ஸ் பண்ணாக்கா இங்கே இருக்கக்கூடிய NaOCl சேர்ந்து NaCl, அந்த ஹைட்ரஜன் நமக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். அதே மாதிரி சோடியத்தை கூட அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணுறாங்க. அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணாக்கா சோடியம் அசிட்டேட்டாக ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸாக நமக்கு என்ன பண்ணும், வெளியில் வந்துடும். The reaction of sodium with hydrochloric acid is faster than the acidic acid. அசிட்டிக் ஆசிடை விட என்ன பண்ணும், இது ஃபாஸ்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நமக்கு HCl தான் நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட், CH3COO அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். வீக் ஆசிடை விட ஸ்ட்ராங் ஆசிட் தான் நமக்கு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ எது ஃபாஸ்ட்டாக நடக்குமோ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸ்ட்ராங் ஆசிட் தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும், வீக் ஆசிட் வந்து ரியாக்ஷனை ஸ்லோவாக நடத்தும். அதனால் நமக்கு ஸ்ட்ராங் ஆசிட் ரியாக்ஷனை ப்ராடக்டை சீக்கிரம் கொடுத்துரும், வீக் ஆசிடு நமக்கு பொறுமையாக கொடுக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குதோ ரியாக்ஷன் நமக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ டைல்யூட்டுக்கும் கான்சன்ட்ரேஷனும் உள்ள வித்தியாசம் என்னன்றது நமக்கு தெரியணும். டைல்யூட் ரியாக்ஷனுக்கும் கான்சன்ட்ரேஷனாக வித்தியாசம். டைல்யூட்னாக்கா நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அது பேர் டைல்யூட்டு. கான்சன்ட்ரேஷனாக்கா வாட்டரை மிக்ஸ் பண்ணாமல் வெறும் பியூராக வச்சுருந்தா அது பேர் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். அப்போ பியூராக இருக்கத்தை வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணக்குள்ளே நமக்கு ரியாக்ஷன் நமக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். தண்ணி ஊற்றி நடக்கக்குள்ளே என்ன பண்ணணும், நமக்கு ரியாக்ஷன் நமக்கு ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா? அதுதான் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்ஷன். சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன் ஆல்சோ இன்க்ரீசஸ் த reaction rate. The amount of the substance present in certain volume of the solution is called concentration. The amount of substance present in certain volume of solution. Concentration அதான் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு பார்த்தா concentration. More than the concentration, more particles per volume exist in its her faster the reaction. அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதிகமாக இருக்கும். Granulates zinc react faster in 2m hydrochloric acid, 1m hydrochloric acid.
அடுத்த எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தா ரியாக்ஷன் நமக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக கொடுத்தா நமக்கு ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஓகேவா? அப்போ எந்தளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்குறோம் அந்தளவுக்கு ரியாக்ஷன் நமக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக கொடுத்தா அந்தளவுக்கு நமக்கு ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த ரியாக்டன்ட் go faster and higher temperature because adding heat to the reactant provide energy to break more bond and the speed up with the reaction. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. calcium carbonate react slowly with hydrochloric acid at room temperature. When the reaction mixture is heated at the reaction rate increases. அதனால நமக்கு என்ன பண்ணும், ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ப்ரெஷர் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் நடக்கும், ப்ரெஷர் கம்மியாக கொடுத்தா ரியாக்ஷன் அந்தளவுக்கு ஸ்லோவாக நடக்கும். அதே தான் இப்போ அங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் த ரியாக்டன் ஆஃப் த கேஸஸ் இன்க்ரீசிங் தட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட். திஸ் இஸ் பிகாஸ் ஆன் இன்க்ரீசிங் த ப்ரெஷர் த ரியாக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் கம் க்ளோசர் அண்ட் கொலைட் ஃப்ரீக்வெண்ட்லி. அதனால் நமக்கு என்ன பண்ணணும், ரியாக்ஷனு ஃபாஸ்ட்டாக நடக்கும். கேட்டலிஸ்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேட்டலிஸ்ட்? டு ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணாக்கா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? யாரெல்லாம் கேட்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த கேட்டலிஸ்ட் இன் விச் அ சப்ஸ்டன்ஸ் விச் இன்க்ரீஸ் இந்த ரியாக்ஷன் ரேட் வித்தவுட் பீயிங் கன்சியூம்ட் இந்த ரியாக்ஷன். இந்த கேட்டலிஸ்ட்டு ரியாக்டன் கூடயும் சேர மாட்டார், ப்ராடக்ட் கூடயும் சேர மாட்டாங்க, ரெண்டு பேரையும் ஸ்பீடப் பண்ணி விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த கேட்டலிஸ்ட்டு வெளில வந்துடும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் கேட்டலிஸ்ட். In this certain reaction, adding a substance as a catalyst speed up the reaction. போட்டிருக்காங்க பாருங்க. For example, on heating potassium chloride, it decomposes potassium chloride and oxygen gas, but the slower rate if a magnesium dioxide is added, that increasing the reaction rate. கேட்டலிஸ்ட்டுக்கு அதான் அர்த்தம். கேட்டலிஸ்ட்டு யார் கூடயும் கம்பைன் ஆக மாட்டார், ரியாக்டன் கூடயும் சேர மாட்டார், ப்ராடக்ட் கூடயும் சேர மாட்டார், ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணி வச்சுட்டு வெளில வந்துடுவார். அதுக்கு பேர் தான் கேட்டலிஸ்ட். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, இப்போ சின்னோண்டு சர்ஃபேஸாக இருக்கக்குள்ள அந்த இடத்துல ரியாக்டன் எப்படி நடக்கும், பெருசாக சர்ஃபேஸ் இருக்குது அந்த இடத்துலக்கா ரியாக்ஷன் நம்ம அந்த இடத்துல நடக்கும். அப்போ பெருசாக இருந்துச்சுனாக்கா நமக்கு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், சர்ஃபேஸ் கம்மியாக இருந்துச்சுனாக்கா ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். அதான் சொல்கிறாங்க. when a solid reactant are involved in the reaction, they are powdered from reacted more readily. For example, powdered calcium carbonate more readily with hydrochloric acid than the marble chips. Because powdering of the reactant increases with the surface area, more energy is available on the collision reactant particles. ஓகேவா? இதுக்கு நம்ம பார்த்துருக்கோங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிமைனிங் டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.